வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லூடோ கேமை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களோட பிசிலையோ இல்லை உங்களோட லேப்டாப்லேயோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மினிமம் 10 கேபி தான், ஓகேவா? மினிமம் 10 கேபி இருந்தால் போதும். ரேம் கெப்பாசிட்டி 10 கேபி இருந்தால் போதும். இன்ஸ்டால் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணலாம். அப்புறம் வீடியோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பார்த்தாது, அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோமில் போய்ட்டு குரோம் லூடோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா லூடோ கேம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பார் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற எக்ஸ்டென்ஷன் பாரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆடு குரோம், அப்புறம் விசிட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் கீழே ஃபர்தராக டீட்டெயில்ஸ்லாம் ஷோ பண்ணுங்கள். இதில் இதோ போட்டிருக்காருங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.15 கேபி, ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு 10 கேபி தான். தேவையில்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. குரோமில் ஆட் பண்ணிக்கிங்க. மேலே வந்து ஆடு டு குரோம்னு இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டத்தை வந்து செக் பண்ணும், ஓகேவா? அப்புறம் ஆட் ஆப் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த கீழே உள்ளதெல்லாம் படித்து பாருங்கள். ரிவ்யூ, சப்போர்ட்டு, ரிலேட்டடு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு பேஜுக்கு ஒரு மூவ் ஆகும். அது ஆட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் லூடோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த கோல்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த லூடோ கேமுக்கு இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டிங்க, ஓகே. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதை போய் எங்கே போய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சில குழப்பங்கள் உங்களுக்கு இதில் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இதில் வந்து ஆப்ஸுங்கிற ஒரு செக்ஷன் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்கனாலே இருக்கும். சைடில் இருக்கும் ஆப்ஸுங்கிற செக்ஷனு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லூடோ கேம் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஃபர்தராகவே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லூடோ கேம் விளையாட தெரியும். ஆனால் எனக்கு நான் இதுவரையும் லூடோ கேம் விளையாண்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் கமெண்டில் கேட்டதுனால தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே ஜென்ரலாக டைஸ் இதெல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எப்படி விளையாடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லலை. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மல்டிப்ளேயரு, அப்புறம் ஆன்லைனில் மல்டிப்ளேயர் விளையாடுறது, அப்புறம் கம்ப்யூட்டரோட விளையாடுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் எனக்கு தெரியாது, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலே ஹவு டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எப்படி விளையாட தெரியல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி விளையாடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நல்ல தெளிவாகவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸையும் கொஞ்சம் படிச்சுக்கிங்க. ரூல்ஸை கொஞ்சம் ஓரளவு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் எப்படிலாம் பாயிண்ட் ஆட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஷோ ஆகும், ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ கேமுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஆப்ஷன் இருக்குங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இது அதாவது இண்டிவிஜுவல் கேம், அதாவது கம்ப்யூட்டர் கூட விளையாடுறது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பிளேயர்ஸ். இப்போ ஆன்லைனில் வந்து ஒருத்தர் இருக்கார், அவரோட சும்மா டெமோ விளாண்டு பார்ப்போம். இந்த ப்ளே ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவங்களோட நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரெட் அண்டு ப்ளூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜென்ரலாக விளையாட தெரியாது, அதனால தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சேட் பார் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சேட் பார் ஆப்ஷன் அவங்களோட நீங்கள் மெசேஜ் பண்ணி சேட் இன்ட்ராக்ட் பண்ணுறது சேம் மொபைலில் இருக்கிற ஆப் மாதிரி தான். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதாவது தனியாக சாஃப்ட்வேர் இல்லாமல் கூகுள் குரோமில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.